நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, முத்துக்குமரன் வந்து பிஆர் வச்சு ஜெயிக்கிறாரு, பேச்சாளர் ஜெயிக்கிறாரு, பட்டிமன்ற பேச்சாளர் அப்படிலாம் சொல்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. நான் இந்த வீடியோ போடுறது முத்துக்குமரன் ஃபேன்ஸ்க்காக தான். முத்துக்குமரனை மனசார நேசிக்கிற உங்களை மாதிரி எல்லார் மாதிரி தான் நானும். ஸோ இன்றைக்கி வந்து அந்த க்ரூமிங் செஷன் நடக்குது. அப்போ வந்து எல்லாம் அங்கே க்ரூம் பண்ணுறதுக்காக 4-5 பியூட்டிஷியன்ஸ் வந்திருக்காங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இவர் போய்ட்டு யாரோ பசிக்குதுன்னு சொல்லுவாங்க, பவித்ராவோ யாரோ ரயானோ யாரோ ரயான் பசிக்குதுன்னு சொல்லுவார். உடனே அவர் உள்ளே போய்ட்டு காஜு கட்லி பாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வருவார். 2-3 ஸ்வீட் பாக்ஸ் அவர் எடுத்துகிட்டு வர்றாரு. எடுத்துகிட்டு வந்துட்டு இவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு அங்கே போய் ஒருத்தருக்காக கொடுக்குறாரு. இதை எடுத்துக்கோங்க, அதை எடுத்துக்கோங்கன்னு ஒரு ஸ்வீட்டையாக சொல்லி இது நல்லாயிருக்கும், இதை மிஸ் பண்ணிடாதீங்கன்னு சொல்லி ஒருத்தரையாக பார்த்து கொடுக்குறாரு. கொடுத்துட்டு இது வந்து ரேப்பரில் மூடி இருக்குது, ஸோ நீங்கள் அதை வச்சுட்டு அப்புறமா கூட சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. கொடுத்துட்டு கடைசி அவங்க போகிறப்போ கிண்டல் பண்ணுறாரு. போகிறப்போ நீங்கள் வந்துட்டு எனக்கு ஓட்டு போட்டுருங்க அப்படின்னு, ஏன்னா இது வந்து ஃப்ரைடே தானே நடந்திருக்கு, ஸோ எனக்கு ஓட்டு போட்டுருங்க. உடனே எல்லாரும் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சும்மா இது பண்ணுறாங்க. உடனே முத்து சொல்லாரு, முத்துக்குமரன் நீங்கள் முத்துக்குமரனுக்கு தான் ஓட்டு போடணுன்னு. அவங்க எல்லாருக்கும் பேசக்கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்குது. ஸோ அவங்க யாரும் வாயை திறக்கல. இந்த மனசுக்கு தான் முத்துக்குமரன் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இது வந்து நான் முத்துக்குமரன் ஃபேன்ஸ்க்காக மட்டுமே போட்டிருக்க வீடியோ. ஸோ உங்களுக்கு நான் ஃபீல் பண்ணுறதை ஃபீல் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட்